64 ஜீவ சமாதிகள், அதாவது ஒரே இடத்துல 64 பேர் ஒரே சமயத்தில் ஜீவ சமாதியான இடம் வந்து நம்ம மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் இருக்கிற சித்தர்காடு அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இந்த சித்தர் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் அவர் குருநாதர் வந்து சிற்றம்பல நாடிகள் அவருக்கு பேருங்க. அவருக்கு மொத்தம் 63 சீடர்கள் இருந்தாங்க. முதல்ல வந்து குருநாதர் உட்காந்துட்டு சுற்றி அவங்க சீடர்கள் உட்காந்து சமாதி ஆகியிருப்பாங்க. இதில் என்னென்னா அவங்களுக்கு கருவறையில் வந்து அவருடைய குருநாதர் வந்து சமாதி இருக்கும். சுற்றி அந்த செவத்தை சுற்றி குட்டி குட்டி லிங்கமாக 62 லிங்கம் இருக்கும். என்னடா 64 சொல்லிட்டு 62 சொல்கிறேன் நினைக்கிறீங்களா? குருநாதர் தன் மடியில் ஒரு சீடரை வச்சு சமாதி ஆகிருப்பாருங்க. அப்போ மொத்தம் 64 சமாதிகள் இந்த கோயிலில் இருக்குங்க. கண்டிப்பாக இன்னைக்கு கும்பகோணம் போனீங்க அந்த கோயிலை போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து அவங்களுடைய குரு பூஜை, அதாவது சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம் தான் அவங்களுடைய குரு பூஜை. அதனால் நம்ம இன்றைக்கி அவங்கள நினச்சி வீட்டில் சாயந்தரம் விளக்கேற்றி நம்ம கும்பிடுவோங்க. இந்த மாதிரி சித்தர்கள் நினைக்கும் போது சித்தர் வழிபாடு நமக்கு நன்மை பயக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்போம், பார்ப்போம், செய்வோம். நமக்கு நல்லதே